يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நோற்று மேலதிகமாக நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இரவு தொழுகையினை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய நேரத்தை செலவழித்து நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பொதுவாக நம்மிடத்தில் இயல்பாகவே ஒரு பண்பு இருக்கிறது. அது என்ன பண்புன்னு எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு அடிப்படையில் உதவி செய்தால் அந்த உதவிகளுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாமெல்லாம் நம்முடைய நன்றிகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும், ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறோம், கை தவறி நம்ம கர்ச்சீப்பை நம்ம கீழே போட்டுட்டு போயிடுவோம். அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதை எடுத்து கொடுத்தால் உடனே நம்முடைய வார்த்தைகள் என்ன இருக்கும், அதை ரொம்ப பாராட்டி நன்றி நாம சொல்லுவோம். இன்னும் பசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த பசிக்கு தேவையான உணவுகளை நாம் தந்தாலோ அல்லது தருவதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட்டாலோ அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனிதர் என்ன சொல்வார், நம்மை மனமாற வாழ்த்தி நன்றி சொல்வார். இன்னும் பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய மனிதர், அவருக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தினை நாம் தந்தாலோ அல்லது தருவதற்கான வேலைகளில் நாம் ஈடுபட்டாலோ அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனிதர் என்ன சொல்வார், நம்மை மனமாற வாழ்த்தி நன்றி சொல்வார். இப்படியாக உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டோமையானால் சின்னஞ்சிறிய உதவிகளாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய உதவிகளாக இருக்கட்டும், யாரேனும் ஒரு மனிதர் எனக்கு உதவி விட்டார், யாரேனும் ஒரு மனிதர் எனக்கு உதவி செய்துவிட்டால் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய நன்றிகளை வாய் வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் சின்னஞ்சிறிய உதவிகளுக்கெல்லாம் நாம் நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த சின்னஞ்சிறிய உதவிகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற மனிதன் உண்மையில் நியாயமாக நிஜமாக அளப்பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய படைத்த இறைவனுக்கு மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் என்பதனை அன்றாட மனிதர்களுடைய வாழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, படைச்ச ரப்புல் ஆலமீன்
ஏதோ நாம செய்கிற உதவிகளை போல அல்லாஹ் நமக்கு உதவி செய்யவில்லை. மாறாக நாம் வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் படைத்த இறைவனிடமிருந்து நாம் உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த உதவிகளை குறித்து நாம் இதுதான் என்று நம்மால் வரையறுத்து சொல்லவே இயலாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுதினமும் நம்மளுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, படைத்த இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய அருட்கிருபைகளை நாம் எண்ண முற்பட்டால், நாம் வாசிக்க முற்பட்டால், அதற்காக வேண்டியே ஒரு பட்டியலை நாம் தயாரித்தோமேயானால் நம்மால் தயாரிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் என்னென்ன உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான் என்பதை யோசித்து பார்த்து ஒரு பட்டியலை நம்ம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அதற்காக வேண்டி செலவிட்டால் நம்மால சொல்லி முடிக்க முடியாது, தயாரிக்க முடியாது, எழுத முடியாது. அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தின் மீது அருட்கிருபைகளையும் உதவிகளையுமே அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறான் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் யார் என்று பார்த்தால், நாமள வெளியெல்லாம் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நம்மை யோசித்து பார்த்தால், நாம் நம்முடைய வாழ்வை யோசித்து பார்த்தால், நாம எப்படி பிறந்திருக்கிறோம், நாம எப்படி வளர்ந்திருக்கிறோம், நாம எப்படி உருவாகி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று யோசித்து பார்த்தாலே அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறான் என்பது நம்முடைய கண்களுக்கு முன்னால தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு 35 வயதில் இருக்கிற நான் 35 வருடங்களுக்கு முன்பு எங்க இருந்தேன்? ஒரு 40 வயதில் இருக்கிற நான் 40 வருடங்களுக்கு முன்பு எங்க இருந்தேன்? ஒரு 50 வயதில் இருக்கிற நான் 50 வருடங்களுக்கு முன்பாக எங்க இருந்தேன்? என்ன பொருளாக இருந்தேன், என்ன தோற்றத்திலே இருந்தேன், என்ன வடிவத்திலே இருந்தேன்? யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? ஒரு 60 வயசால 60 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்தார்? யாராலும் பதில் சொல்ல முடியாது. எங்க இருந்தோம் என்பது தெரியாது. உலகத்தை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாலும் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத காரணம் ஏன்? எங்க இருந்தோம் என்பதே நமக்கு தெரியாது. அப்ப ஒன்றுமேல் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்து தஹர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு மனிதன் இன்ன என்ற பொருளென்றே சொல்லப்படாத அவனுக்கு முன்னால் நீண்ட நெடுங்காலம் சென்றிருக்கிறதே அதனை அவன் யோசித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் நம்மை கேட்கிறான். எப்ப ஒரு 50 வயசுல இருக்கிறார், 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? உனக்கு முன்பாக லட்சோபன லட்ச ஆண்டுகள் இந்த உலகத்துல சென்றிருக்கிறதே. அப்ப ஒன்றுமேல்லாம் இருந்திருக்கக்கூடிய உன்னை இன்னா ஹலக்னாஹும் மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ், கலப்பான நீர்த்துளியில் இருந்து நாம் தானே உன்னை படைத்தோம் என்று அல்லாஹ் நம்மை சொல்கிறான். அப்ப அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய நமக்கு முதல் உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் நம்மை மனிதனாக படைச்சிருக்கிறது. அப்ப இந்த உதவிகளுக்கு நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்னஞ்சிறிய உதவிகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய நாம் முதல்ல அல்லாஹ் நம்மளை மனுஷனா படைச்சிருக்கிறானே, இந்த உதவிகளுக்கு என்றைக்காவது அல்லாஹ்விற்கு சுக்ர் செஞ்சிருக்கிறோமா? நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அது மட்டும் இல்லை, நாம வளர்ந்த விதத்தை யோசித்து பாருங்க. நம்ம வளர்ந்த விதத்தை யோசிச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உதவிகளை போல வேறு எவராலும் நமக்கு உதவ முடியாது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம எங்க இருந்தோம்? நம்முடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்ம வளர்ந்தோம். உள்ளுக்குள்ள போடப்பட்டது என்ன? ஒரு சின்னஞ்சிறிய ஒரு நீர்த்துளி. அந்த சின்னஞ்சிறிய நீர்த்துளி ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு அழகான குழந்தையாக வெளியே வருகிறது. ஒரு சின்னஞ்சிறிய நீர்த்துளி எப்படி இவ்வளவு அழகான குழந்தையாக வளர்ந்தது? அந்த வளர்வதற்கு தேவையான சத்துக்கள் எங்கிருந்து கிடைக்கப்பட்டது? கொஞ்சம் யோசி பார்ப்போம். நாமெல்லாம் சொல்லுவோம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தாய் தான் தன்னுடைய சத்துக்களை அப்படியே குழந்தைக்கு தருகிறாள். ஆனா அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது? உண்மையிலேயே அந்த தாய்க்கு தேவையான சத்துக்களை அவளுடைய உடம்புல இல்லை என்று அறிவியல் சொல்லுது. ஏன்னா நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து கிடைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றில் அரைத்து அதிலிருந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு ரத்தத்திலே சேர்க்கப்பட்டு ரத்தம் உடல் முழுவதும் பாய்ந்து உடல் இயங்குகிறது. அப்ப நம்முடைய உடல் இயக்கத்திற்கு தேவையான சத்துக்கள் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து கிடைக்குது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நினைச்ச பொருளை சாப்பிட முடியுதா?
மற்ற நேரத்தில் எது வேணா சாப்பிடுவா, சிக்கன் அள்ளி சாப்பிடுவா, மட்டனை சாப்பிடுவா, மீன், எறா, நண்டு எல்லாமே சாப்பிடுவா. ஆனா ஒரு குழந்தையை வயிற்றுக்குள்ளே சுமக்கிறாள் என்று சொன்னால் நினைத்த பொருள் அவளால் சாப்பிட முடியாது, எல்லாமே ஒவ்வாமையா இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டு சில மணி நேரங்களே வாந்தியாக மீண்டும் வெளியே வந்துடும். கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும், குடலெல்லாம் ஏற்றி தூக்கப்பட்டு இருக்கும், குடலெல்லாம் சுருங்கி இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பினதை போல ஒரு ஃபீலிங். காரம் சாப்பிட முடியாது, அடர்த்தி தரக்கூடிய விஷயங்களை சாப்பிட முடியாது. மற்ற நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே சுமக்கிறாள் என்று சொன்னால் நினைத்த பொருளும் அவரால் சாப்பிட முடியவில்லை. மேலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது மீண்டும் வாந்தியாக வெளியே வருகிறது. அப்ப அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாதாரண நாட்களில் சாதாரண வேலைகளில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூட மாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உடம்புக்கு கிடைக்கல. அப்ப அவ உடம்புக்கு தேவையான சத்துக்களே அவ உடம்புல இல்லைன்னு சொன்னா ஒரு குழந்தை வளர்வதற்கான சத்து எங்கிருந்து கிடைத்தது? அப்ப நாம் வளர்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு செய்து வைத்திருக்கிறான். 3 அடுக்கு பாதுகாக்களை கொடுத்து அல்லாஹ் நம்மை வளர்த்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணவு கொடுக்க போய், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்க போய் நாம் வளர்ந்து ஆளாகி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னாஹும், நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கருவறைக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணவு கொடுக்க போய் நாம் வளர்ந்து ஆளாகி இருக்கிறோம். இந்த ஏற்பாடுகளுக்கு நாம நன்றி செலுத்திருக்கிறோமா? என்றைக்காவது யோசித்து இருக்கிறோமா? அத்தோட விடுங்க, நாம வளர்ந்துட்டோம். வளர்ந்தவுடன் என்ன வருது? தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரணும், பிரசவிக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் யோசித்து பார்த்தால் படைத்த இறைவனுடைய உதவி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் உலகத்துல எந்த தாய்மாரும் உயிரோடு இருக்க மாட்டார். ஏன்னா உலகத்திலேயே மனித சமூகம் அதிகப்படியான வழியை அனுபவிக்குதுன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தருணம் தான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க. தூரத்தை அளப்பதற்கு கிலோமீட்டர், நீளங்களை அளப்பதற்கு மீட்டர், தண்ணீர் போன்ற திரவ பொருட்களை அளக்கிறதுக்கு லிட்டர்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதே போல மனித உடனுடைய வலியை அளப்பதற்கு டால் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவைகள் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தாண்டுச்சுன்னு சொன்னா மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தருணத்துல அந்த அளவை விட அதிகமாக அவள் வலுவை அனுபவிக்கிறாள். நாமெல்லாம் சொல்லுவோம், ஆண்கள்லாம் சொல்லுவோம், பெண்களை விட ரொம்ப பலசாலின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அந்த வலிக்குண்டான வேதனையை நாம் அனுபவித்தோமையானால் நாம உசுரோடு இருக்க மாட்டோம். அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனித சமூகத்துக்கே கிடையாது. அல்லாஹ்வே தான் சொல்லுகிறான், ஹமலத்துஹு உம்முஹன் குருஹன் வ வலஅதுஹு குருஹா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிரமத்திற்கு மேல சிரமப்பட்டு சுமக்கிறார், கஷ்டத்திற்கு மேல கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள் ஒரு தாய். அந்த அளவிற்கு சிரமம், அந்த அளவிற்கு கஷ்டம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனித சமூகத்துக்கே இல்லை. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தருணத்தில் மாத்திரம் அந்த தாய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை கொடுத்திருக்கிறானே, இதை என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? இதை என்றைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உதவிக்கு என்றைக்காவது நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் இந்த உதவி இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்றைக்கு நாம பிறந்திருக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய தாய் மௌத்தாகி இருப்பார். நம்ம ஆசையாசையாய் பாசமூட்டி பாலூட்டி வளர்த்திருக்கிறாளை தாய், நம்முடைய தாய்மாரை நம்முடைய கண்களால பார்த்திருக்கவே முடியாது. அப்ப இந்த உதவிகளுக்கு என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்து படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, சரி பிறந்துட்டோமா, பிறந்த தருணத்தில் யோசிச்சு பாருங்க, நம்மை விட ஒரு முட்டாள்தனமான, நம்மை விட அறிவே இல்லாத ஜீவராசி உலகத்துல எந்த ஜீவராசியும் கிடையாது. ஏன்னா உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள்லாம் பிறக்குது. ஆடு பிறக்குது, கோழி பிறக்குது, ஒட்டகம் பிறக்குது, கண்ணுக்குட்டி பிறக்குது, குதிரை பிறக்குது. உலகத்துல எத்தனையோ ஜீவராசிலாம் பிறக்குது. ஆனால் அந்தந்த ஜீவராசிகள் எல்லாம் பிறந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே தம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செயல்பாடுகளை தாமாகவே சுயமாகவே செய்து விடுகிறது. ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குதுங்க, பிறந்த 1 மணி நேரம் ஆகல, 2 மணி நேரம் ஆகல, தனக்கு பசிக்குதா, பசிக்கு தேவையான உணவு என்னுடைய தாயினிடத்துல தான் இருக்கிறது, ஓடி பாய்ந்து அது பாலை குடிக்குது.
நாம பிறந்தோமே, நமக்கு அந்த அறிவு இருந்ததா? நமக்கு பசிக்குது, நாம குழந்தையா இருக்க நேரத்துல இந்த பசிக்கு தேவையான உணவு என்னுடைய தாயினிடத்துல தான் இருக்கிறது, ஓடி பாய்ந்து பாலை குடிக்கிற அறிவு நமக்கு இருந்ததா? என்ன தெரியும்? அழுகதான் தெரியும். பசிக்கு மட்டுமா அழுக? தூக்கம் வருதுங்க. அதுவாது சுலபமா எடுத்துக்கொள்ள முடியுதா? குழந்தைங்க தூக்கம் வந்தானே அழதான் செய்யும். நீங்க நம்ம தூக்கம் வருதுன்னா யாராவது கிளாஸா நடத்தணும். எத்தனை பேர் எங்கெல்லாம் தூங்குற ஆட்களை பார்க்கிறோம், எப்படியெல்லாம் தூங்குற ஆட்களை பார்க்கிறோம், எத்தனை மணி நேரங்கள்லாம் தூங்குற ஆட்களை பார்க்கிறோம். வகுப்புறையில் நல்ல ஆசிரியர் இன்ட்ரெஸ்டா பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, கடைசி பெஞ்சில் மாணவன் உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு கிடப்பான். பல ஜும்மா உரைகள்ல கூட இமாம் நல்ல ஆக்ரோஷமா பயம் நிகழ்த்துவாரு. ஆங்காங்கே சில பேர் சௌத்தோரமா தலையை சாஞ்சு போட்டு சில பேர் தூங்க தான் செய்வாங்க. என்ன பண்றது? தூக்கம் வருது, நான் என்ன பண்ணுவேன்? தூக்கத்தை நம்மால் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியுது இப்போ. ஆனா நம்ம குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல தூக்கம் வருது, அதுவாவது சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியுதா? அதுக்கு அழுகலாம். பசி என்றாலும் அழுகை, தூக்கம் என்றாலும் அழுகை. அழுகை என்ற ஒற்றை பாஷையை தவிர வேற எந்த அறிவுமே இல்லாமல் நாம் பிறந்திருக்கிறோம். அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து உங்களை நாம் வெளிப்படுத்தினோம். லா தஅலமூன ஷையன், நீங்கள் எந்த அறிவுமே இல்லாத நிலையில். நம்முடைய அறிவுத்திறன் எவ்வளவுனா 0. ஒரு மனிதனை விட மகா மட்டமாக சொல்வதாக இருந்தால் எந்த விலங்கோடு ஒப்பிடுவாங்கன்னா கழுதையை சொல்லுவாங்க. ஆனால் பிறந்த தருணத்தில் அந்த கழுதை குட்டிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த மனித குழந்தைக்கு இல்லை. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி உலகத்தை இருந்துச்சுன்னா அதால வாழ முடியாது, நாம முடிவு செஞ்சிருவோம். ஆனா நம்ம வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். எப்படி? அதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய உதவி செய்து வைத்திருக்கிறான். என்ன உதவி? ஒவ்வொரு குழந்தைக்கும் அவனுடைய தாய்மாரை தந்திருக்கிறான். எப்படிப்பட்ட தாய் தெரியுமா? குழந்தையினுடைய பாஷையை புரிந்து கொள்கிற தாய். குழந்தைக்கான பாஷை என்ன? நம்முடைய பாஷை நான் சொல்லுவோம், தமிழும் போம், உருதும் போம், மலையாளம் போம், தெலுங்கும் போம். ஆனால் பிறக்கிற குழந்தைக்கான பாஷை என்ன? எந்த குழந்தை பிறந்தாலும் அழதான் செய்யும். அழுகை என்ற ஒற்றை பாஷையை தவிர வேற எந்த அறிவும் அந்த குழந்தைக்கு கிடையாது. ஆனால் அந்தந்த தாய்மாருக்கு அந்த குழந்தையினுடைய அழுகுரல் பாஷையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் குழந்தை எதுக்கு அழுகிறாள் என்பதை 100% ஒரு தாய்மார் தீர்மானிப்பா. ஆனா வாப்பமார, தகப்பமார, அத்தாமாரு கூட தெரியாது. சில நேரங்களில் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டே அப்படியே கடப்பக்கம் வருவாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருப்பான். வா, ஏன் பாய் குழந்தை அழுகுறான்னு கேட்டா இவன் ஏன் அழுகுறான்னு தெரியல, எதுக்கு அழுகுறான்னு தெரியல. நாம சொல்லுவோம், ஒரு தாய்மார் சொல்லுவாளா? 100% சொல்ல மாட்டான். என் குழந்தை எதற்காக அழுகிறாள் என்பதை அழக்கூடிய அழுகுறல் செயலை வச்சு என் குழந்தை இதற்குத்தான் அழுகிறாள் என்பதை 100% தீர்மானிப்பா. குழந்தை அழுகிட்டே இருக்கிறானா, என் குழந்தை பசிக்கு அழுகிறான், தூக்கி பால் கொடுப்பா. இல்ல என் குழந்தை பசிக்கு அழுகல, தூக்கத்துக்கு அழுகிறான், தொட்டியில போட்டு அடி தூங்க வைப்பா. இல்ல என் குழந்தை பசிக்கு அழுகல, தூக்கத்துக்கு அழுகல, இந்த ஒண்ணுக்கு இருந்துட்டான் அதுக்கு தான் அழுகுறான், உடனே ஆடையை மாத்தி விட்டுட்டு தூங்க போடுவா. இல்ல அதுவும் இல்ல, ஒரு சிலத்துல கண்டுபிடிப்பா, இங்க பாருங்க கொசு கடிச்சிருக்குது, இங்க பாருங்க எறும்பு கடிச்சிருக்குது, அதான் அவனுக்கு வலிக்குது, அதான் அழுகுறான். இன்னும் சில நேரங்களை கண்டுபிடிப்பா, பிள்ளைக்கு வயிறு சரியில்லை போலங்க, அவன் வித்தியாசமா அழுகுறான், அவன் நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம், டாக்டரை பார்த்துட்டு வருவோம். எப்படி ஒரு தாய்மார் தீர்மானிக்கலாம்? எல்லா குழந்தையும் அழதான் செய்யுது. ஆனா அழக்கூடிய அழுகுறல் செயலை வச்சு என் குழந்தை இதற்குத்தான் அழுகிறாள் என்பதை ஒரு 100% ஒரு தாய்மார் தீர்மானிக்கிறாள். எப்படி? இவளுடைய குழந்தை ஏன் அழுகுறானா அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு தெரியல. குழந்தை அழுவுதா, ஏண்டி உன் குழந்தை அழுவது என்னன்னு போய் பார், இப்படிதான் சொல்லுவோமே தவிர அவள் குழந்தை எதற்காக அழுகிறாள் என்பதை அந்த அழுகக்கூடிய அழுகுறல் ஸ்டைலை வச்சு என் குழந்தை இதற்குத்தான் அழுகிறாள் என்பதை 100% ஒரு தாய்மார் தீர்மானிக்கல. எப்படி? அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? அந்தந்த தாய்மாருக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணர்வை கொடுத்திருக்கிறானே, இந்த யோசனையை கொடுத்திருக்கிறானே, இந்த பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறானே, இந்த ஏற்பாடுகளுக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? கொஞ்சம் இந்த ஏற்பாடு இல்லைன்னு வைங்களேன், நாம பாட்டு பசிக்காக அழுவோம். நம்முடைய தாய்மார தூக்கத்துக்கு அழுகுறான்னு விட்டுட்டானா நம்முடைய நிலை என்ன ஆகுது? நாம பாட்டு உடம்பு சரியில்லாம துடிச்சுட்டு இருப்போம், அதுக்கு அழுதுட்டு இருப்போம். நம்முடைய தாய்மார வேற எதுக்கும் அழுகுறான்னு விட்டுட்டானா நம்முடைய நிலை என்ன ஆகுது? பிறந்துட்டோம், வளர்றோமா இல்லையா? அப்ப வளர்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை வல்ல ரஹ்மான் செய்து வைத்திருக்கிறான். இந்த ஏற்பாடுகளுக்கு அல்லாஹ்விற்கு நாம் எப்பொழுது நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம்? அதை விடுங்க, குழந்தை பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு,
வளரக்கூடிய விதத்தை யோசித்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் என்பதை நம்மால் யோசிக்க முடியும். தத்தி தத்தி நடக்கக்கூடிய வயசு. அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு குழந்தை எத்தனை தடவை கீழே விழும்? இந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய தாய்மாரத்திலும் தந்தைமாரத்திலும் கேட்டு பாருங்க. என் புள்ள காலையில தான் விழுந்தான், என் புள்ள மதியானம் தான் விழுந்தான், என் புள்ள சாயங்காலம் தான் விழுந்தான். ஒரு நாளைக்கு 10 தடவை விழுவான், 15 விழுவான், விழுந்துகிட்டே கிடப்பான். நாம என்றைக்கு விழுந்தா என்னைக்காவது யோசிச்சு சொல்லணும். பாய் கையில என்னங்க அது மாதிரி ஒரு மாதிரி அடிபட்டு என்னங்க காயம் அப்படின்னா, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல இருந்து கீழே விழுந்தாங்க, அதான் காயம். ஆனா சின்னஞ்சிறிய குழந்தைகள் கையில் வச்சிருக்கக்கூடிய தாய்மாட்டி தந்தை மாட்டி கேட்பாங்க, இவன் இப்பதாங்க விழுந்தான், நேற்று தாங்க விழுந்தான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க விழுந்தான். அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, குழந்தையை விட பலசாலி யாருன்னா நாம தான். குழந்தையை விட பலமாக இருக்கக்கூடியவர்கள் நாம தான். ஆனா நாம என்றைக்காவது ஒரு நாள் கீழே விழுகிறோம், நமக்கு பலமா அடிபடுது. எத்தனை பேரை பார்க்கிறோம், ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு, கைலி தடுக்கி லுங்கி தடுக்கி கீழே விழுவாரு, கை உடைஞ்சிருச்சு. பாத்ரூம் போகணும் போவாரு, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துவாரு, கால் உடைஞ்சிருச்சு. இவர் ஏணி போட்டு மேலே ஏறுவாரு, கால் தவறி கீழே விழுந்துட்டாரு, உடனே எலும்பு முறிஞ்சிருச்சு. எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா போன் பிராக்சர். எத்தனை பேரை பார்க்கிறோம். ஆனா குழந்தையை யோசிச்சு பாருங்க, தினம் தினம் கீழே விழுகுது, அடியப்பட மாட்டேங்குதே. நம்மை உடம்போடு கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையினுடைய ஒரு பிஞ்சு உடம்பு. அப்ப அறிவுபூர்வமாக யோசித்தால் அந்த குழந்தைக்கு தான் அடிப்படணும். ஏன்னா அது எந்த சக்தியும் இல்லாத உடம்பு, ஒரு பிஞ்சு உடம்பு தினந்தோறும் கீழே விழுகுது, அடியப்பட மாட்டேங்குது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கீழே விழுகிறோம், நமக்கு பலமாக அடிப்படுதுன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தையினுடைய உடலை அது போல செட்டப்புகளில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இவன் தத்தி தத்தி நடக்கிறங்கிற பேர்ல முட்டுவான், மோதுவான், கீழே விழுவான். இவன் விழுகிறான் என்பதற்காக வேண்டி உண்மையான ரியாக்ஷனை கொடுத்து விட்டோம்னா உலகத்துல எந்த குழந்தையும் உயிரோடு இருக்காது. ஆதலால் உடைந்து நாசமாக வேண்டிய அந்த பச்சிலம் குழந்தையினுடைய உடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது பொறுப்புல எடுத்து பாதுகாக்கிறானே, இந்த ஏற்பாடுகளுக்கு என்றைக்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கோ நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னா இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ரப்பக லது ஃபத்லில் அலன்னாஸ். படைத்த இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான உதவிகளை செய்து வைத்திருக்கிறான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஷ்குரூன். பெரும்பாலானவர்கள் நன்றியை சிந்தித்து பார்க்காதவனாகத்தான் இருக்கிறான். அந்த நன்றியை யோசித்து பார்க்காதவனாகத்தான் இருக்கிறான். இருப்பினும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லகஃபூர். இருப்பினும் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதெல்லாம் என்றைக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோம்? அல்லாஹ் எப்படிப்பட்ட அருட்கிருபையாளன், எப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடியவர். உலகத்துல ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டாரு, கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து உதவிட்டாரு. அந்த மனிதரை எப்படியெல்லாம் பாராட்டுறோம், எப்படியெல்லாம் மேல தூக்கி வைக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய நன்றி கடனை எப்படியெல்லாம் நம்ம செலுத்துகிறோம். அப்ப இந்தந்த ஏற்பாடுகளுக்கு நாம் என்றைக்காவது நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அப்ப இதையெல்லாம் யோசித்து பார்த்து படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக நம்ம இருக்கணும். மனிதன் நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கக்கூடிய 2 குணங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஹஷ்ரத்தானி, 2 குணங்கள். இந்த 2 குணங்கள் யாரிடத்துல இருக்குதோ அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இவர் நன்றியுள்ள அடியாராகவும் பொறுமையாளராகவும் அல்லாஹ் தன் பதிவேட்டில் பதிய செய்து விடுகிறான். யார் அந்த 2 குணங்கள்? எந்த நபர்? வமன் நதர ஃபி தீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு. யார் ஒருவர் மார்க்க காரியத்தில் தன்னை விட மேல் உள்ள மனிதரை பார்த்து அதே போல நானும் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்கிறாரோ. மார்க்க விஷயம்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே மார்க்க விஷயம்தான். தொழுகிறோம், இது மார்க்க காரியம். நோன்பு நோக்கிறோம், இது மார்க்க காரியம். சதக்கா செய்கிறோம், இது மார்க்க காரியம். திருமறை குர்ஆனை ஓதுகிறோம், இது மார்க்க காரியம். திக்ருக்களை ஓதுகிறோம், இது மார்க்க காரியம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம், இது மார்க்க காரியம். இப்படியாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள்ல இந்த மார்க்க விஷயத்தில் தன்னை விட மேல் உள்ள மனிதரை பார்த்து, ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல நம்மை விட அதிகமாக இபாதத்தை செய்யக்கூடியவர் நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க.
நாம தொழுகிறோமா, நம்மை விட அதிகமாக தொழக்கூடியவர் இருப்பார். நாம நோன்பு நோக்கிறோமா, சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் விடாம நோக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார். நாம சதக்கா செய்யறோமா, நம்மை விட அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பார். நாம திருமறை குர்ஆனை ஓதுறோமா, நம்மை விட திருமறை குர்ஆனை ஓதி முழுதுமாக மனனம் செய்திருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்களாக இருப்பார்கள். இப்படியாக மார்க்க விஷயத்தில் தனக்கு மேல் உள்ள மனிதரை பார்த்து, இவர் மட்டும் எப்படி ஓதுறாரு, இவர் மட்டும் எப்படி தொழுகிறாரு, இவர் மட்டும் எப்படி திக்ர் செய்யறாரு, இவர் மட்டும் எல்லாரும் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு, இபாதத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறாரு, அதே போல நானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்கிறாரோ அந்த மனிதரையும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒமன் நதர ஃபி துன்யாஹு இலா மன் ஹுவ அஸ்வல மின்ஹு, யார் ஒரு மனிதர் உலக விஷயத்தில் தன்னை விட கீழ் உள்ள மனிதரை பார்த்து, உலக விஷயம்னா எல்லாமே உலக காரியம் தான், சம்பாதிக்கிறோம் உலக காரியம், பொருளாதாரத்தை செலவு பண்றோம் உலக காரியம், ஒரு சுத்தபத்துக்களை வாங்குகிறோம் உலக காரியம். உலக விஷயத்துல தன்னை விட கீழ் உள்ள மனிதரை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே நேர் உல்டாவா தான் இருக்கணும். கொஞ்சம் பாருங்க, மார்க்க விஷயத்துல வாங்க முன்னாடி பள்ளிவாசலுக்கு வாங்க, ஒரு சுன்னத்தெல்லாம் தொழுது உட்காராங்களா, அவங்கெல்லாம் கரெக்டா தொழுகைக்கு தானே வராங்க, நான் மட்டும் முன்னாடி வரணும். உலக விஷயத்துல அல்லாஹ் பாரு அவனுக்கு எவ்வளவு சுத்தபத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. உண்மையில யோசித்து பார்த்தால் உலக விஷயத்துல நமக்கு கீழ் உள்ள மனிதரை தான் நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, கீழ் உள்ள மனிதரை பார்த்தாதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவிற்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய உதவிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி உலகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நமக்கு மேல 4 பேர் இருப்பான், கீழே 4 பேர் இருப்பான். எப்பவுமே மேல உள்ள அந்த 4 பேர் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு வருவார் ஒருத்தர், பிசினஸ் ஆரம்பிப்பாரு, ஒரு 4 வருஷத்துல 3 வருஷத்துல பிசினஸ் ரொம்ப டாப்பா போயிடும். உடனே அவரை பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். எத்து வரைக்கும் என் கூட தானே இருந்தாரு, 2-3 வருஷமா ஒண்ணுமே இல்லாம தானே இருந்தாரு, பெரிய டாப் ஆயிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, செட்டில் ஆயிட்டாரு, அல்லாஹ் இப்படியெல்லாம் பரக்கத்தை கொடுக்குறான், அல்லாஹ் எப்படியெல்லாம் செல்வத்தை கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரமாட்டேன்றானே, நானும் அதே தொழில் பண்றேன், நானும் கஷ்டப்படுறேன், அவங்கள பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறாங்களே, பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறாங்களே, அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தராம இருக்கிறானே, நானும் தொழுகிறேன், நானும் நோன்பு நோக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஒன்றும் கொடுக்காம இருக்கிறானே. நம்முடைய சிந்தனையெல்லாம் இப்படிதான் இருக்கும். பைக்கில் போறோமா, பைக்கில் போற எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வரும். என்ன ஆசை வரும்? ஒரு நல்ல BMW பென்ஸ் கார் தான் நல்லா இருக்கும், யோசிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா நம்முடைய சிந்தனை எப்படி தெரியுமா போவோம், அல்லாஹ் அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறானே எனக்கு தரலே, அப்படிதான் நம்ம யோசிப்போம். பைக்கில் போறோமா, பைக்கு கூட இல்லாமல் சைக்கிள்ல போறாங்களா, அந்த மனிதரை பார்க்கணும். சைக்கிள்ல செல்லக்கூடிய மனிதர், அல்லாஹ் எனக்காவது சைக்கிளை கொடுத்துருக்கிறானே, இந்த சைக்கிள் கூட இல்லாம நடந்து போகிறார்களே, அந்த மனிதரை பார்க்கணும். நடந்து செல்லுகிற மனிதர், அல்லாஹ் எனக்காவது தரகாத்திரமான காலை கொடுத்திருக்கிறான், நடந்து கூட போக முடியாம ஒத்த கால் நொண்டி சில மனிதர்கள் செல்கிறார்களே, அது போல நிலைமை இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கிறானே என்று தனக்கு கீழே உள்ள மனிதரை பார்க்கணும். நொண்டி நடந்து செல்லுகிற மனிதர், அல்லாஹ் எனக்காவது ஒரு காலை கொடுத்திருக்கிறான், அதை வச்சாவது ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்திற்கு நான் சென்று விடுகிறேன். 2 காலும் இல்லாமல் இது போல வெயில் காலங்கள்ல கைகளால் நடக்கிறார்களே, கைகளால் சக்கரத்தை சுற்றி நடக்கிறார்களே, அது போன்ற நிலைமை இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறானே என்று தனக்கு கீழே உள்ள மனிதரை பார்க்கணும். கைகளால் நடந்து செல்லக்கூடிய மனிதர், அல்லாஹ் எனக்காவது திரகாத்திரமான கைகளை கொடுத்திருக்கிறான், 2 கையும் இல்லாம 2 காலும் இல்லாம படுத்த படுக்கையாக எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே, அது போல நிலைமை இல்லாமல் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறானே என்று தனக்கு கீழே உள்ள மனிதரை பார்க்கணும். படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய மனிதர், இது போல சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் இறந்து போகிறார்களே, மௌத்தாகிறார்களே, அது போன்ற நிலைமை இல்லாமல் இந்த சோதனைகளை பொறுத்து கொண்டால் இதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே எனக்கு சுவனத்தை தருவான் என்று நன்மைகளை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று தனக்கு கீழே உள்ள மனிதரை பார்க்கணும். இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நமக்கு மேல 4 பேர் இருப்பான், நமக்கு கீழே 4000 பேர் இருப்பாங்க. நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம் எல்லாமே அந்த 4 பேரை ஒட்டி தான் இருக்கும். அந்த 4 பேரை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கமா, வீடுக்குள்ள இல்லாம தெருவில் இருக்கிறாங்களா, அந்த மனிதரை யோசிச்சு பாருங்க. அப்பதான் அல்லாஹ் நமக்கு இப்படி இந்த ஒரு வீட்டையாக கொடுத்துருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். வெயில் காலத்திலும் மழை காலத்திலையும் வசதியா இருக்கிறோமே. தெருவிலே கடக்கக்கூடியவர்களை யோசித்து பார்த்தால், மழை பெஞ்சிச்சுன்னா தூக்கம் போச்சு, குளிர் அடிச்சுன்னா தூக்கம் போச்சு, கொசு கடிச்சா தூக்கம் போச்சு. அது போல நிலைமை இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறானே.
என்று உலக விஷயத்தில் தனக்கு கீழ் உள்ள மனிதரை பார்க்கணும். மார்க்க விஷயத்துல தனக்கு மேல் உள்ள மனிதரை பார்த்து உலக விஷயத்தில் தனக்கு கீழ் உள்ள மனிதரை பார்க்கணும். இப்படியாக யார் இது போன்று பார்க்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றியுள்ள அடியாராகவும் பொறுமையாளராகவும் அல்லாஹ் தன் பதிவேட்டில் பதிய செய்து விடுகிறான். இன்னும் திருமறை குர்ஆனை யோசித்து பார்த்தா, படிச்சு பார்த்தா, அல்லாஹ் பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அந்த சிந்தனைகளுடைய முடிவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது உனக்கு கொடுத்தது யாரு, இது உனக்கு தந்தது யாரு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீ நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து திரும்ப 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 அல்லாஹ் கேட்கிறான். அதனால நம்ம உடம்பையே எடுத்துக்கலாம். அப்படியே கண்ணை பாருங்க, கைகளை பாருங்க, வாய்களை பாருங்க, நாக்கை பாருங்கள், பற்களை பாருங்கள். ஒரு அற்புதமான படைப்பு. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகிய வடிவில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்பினுடைய உறுப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தால், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும்னு நினைச்சேன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செலவிட்டாலும் கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை நம்மால் நிறுத்திவிட முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, செவிப்புலன்களை ஏற்படுத்தினான். வல் அப்சார, பார்வைகளை தந்தான். வல் அஃபீதத, சிந்திக்கக்கூடிய மூளைகளை தந்தான். லஅல்லக்கும் தஷ்குருன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகத்தான் தந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றானா, மூணுத்தையும் குறிப்பிட்டு சொல்றான். எத்தனையோ விஷயங்களை படிச்சாலும் அல்லாஹ் இந்த மூன்று காரியத்தை, உனக்கு நான் செவிப்புலத்தை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு நான் பார்வைகளை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு நான் சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்திருக்கிறேனே, இதே எதுக்காக கொடுத்திருக்கேன்னா நீ நன்றி செலுத்துவதற்காகத்தான் நான் தந்திருக்கிறேன். அப்படி என்ன அல்லாஹ் இதுல படைச்சிருக்கிறா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காது இல்லாதவர்கிட்ட கேட்டாதான் காதனுடைய அருமை தெரியும். காதனுடைய கேட்கலன்னு சொன்னவங்களேன், பல பேருக்கு பேச்சே வராது. சிறு வயசுல காது கேட்கலன்னு சொன்னா, ஏன்னா கேட்டதைத்தான் நம்ம கத்துக்க முடியும். அப்ப காது இல்லாதவர்கிட்ட கேட்டு பார்த்தால்தான் காதனுடைய அருமை தெரியும். ஒரு காதனுடைய பயன் என்பது ஏராளம். இந்த உலகத்துல படிப்பதற்கு, மற்றவரிடத்துல உரையாடுவதற்கு, பேசுவதற்கு, பல விஷயங்களை கேட்பதற்கு மிக உதவியாக இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறோம் இந்த காதுகள் கேட்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்யுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி பல வேலைகளை இந்த காது செய்யுது. மனிதனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காது தான். நம்ம நினைக்கிறோம் காலை தான் பேலன்ஸ் பண்ணுதுன்னு. ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தா கால்களால் ஒரு மனிதன் நிற்கவே முடியாது. ஏன் நிற்க முடியாது? காலில் தான் நம்ம நிற்கிறோம், ஏன் நிற்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய செட்டப்பை போல உலகத்துல எந்த ஒரு பொருளும் நிற்க வைக்க முடியாது. ஏன்னா உலகத்துல ஒரு பெரிய பொருளை நிற்க வைக்கணும்னா கீழ் பகுதி நல்லா பெருசா இருக்கணும், மேல் பகுதி சின்னதா இருக்கணும். நீங்க பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க பாருங்க, எப்படி கட்டுறாங்க? புர்ஜ் கலிஃபாலாம் பார்த்தீங்கன்னா துபாயில உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம். கீழே நல்லா பேஸ்மெண்ட் நல்லா பெருசா கொடுத்துருப்பாங்க, மேலே போக போக அப்படியே சின்னதா கூம்பு மாதிரி போயிடும். அதை அப்படியே உல்டாவை வச்சு பாருங்க, கீழ் பகுதி சின்னதாகவும் மேல் பகுதி பெருசாகவும் இருந்தா பில்டிங் தாங்காது. மனுஷ உடம்பு அப்படிதான் இருக்குது. மனித உடம்பை எடுத்துக்கொண்டால் கால் பாதம் சிறியது, அதை விட கொஞ்சம் பெருசு தொடை பகுதி, அதை விட கொஞ்சம் பெருசு இடுப்பு பகுதி, அதை விட கொஞ்சம் பெருசு ஷோல்டர் பகுதி. மனுஷன் மட்டும் எப்படி நிற்கிறானா, நாம எல்லாம் யோசிக்கிறோம் கால்களை கொண்டு தான் நாம் நிற்கிறோம். கால்களை கொண்டு நாம் நிற்கவில்லை, பேலன்ஸ் பண்ணவில்லை. நாம் காதுகளை கொண்டு நாம் நிற்கிறோம். அல்லாஹ் காதுகளுக்குள்ளே ஒரு சின்னஞ்சிறிய கருவி வைத்திருக்கிறான், ஒரு முடியை விட சிறியது. அந்த சின்னஞ்சிறிய கருவிக்குள்ளே ஒரு திரவத்தை நிரப்பி, அந்த திரவம் என்ன தெரியுமா செய்யும்? நம்ம நடக்கிறோம்ல, நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், படுக்கிறோம், இப்படியாக நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திரவம் அதுவும் அப்படியே மனுஷனுடைய கால்குலேட் பண்ணும். வீடுகள்லாம் கட்டக்கூடிய நேரத்துல செவுறு நேரா இருக்குதா கோணையா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி தண்ணியை ஊற்றி அளப்போம் பார்த்தீங்களா கருவி, அதே போல ஒரு செட்டப்பு காதுகளுக்குள்ள இருக்கும். அது என்ன செய்யும்னா, அந்த திரவங்கள் அப்படியே அளவுகளை அளந்து மூளைக்கு சமிக்கைகளை அனுப்பும். இவன் இத்தனை டிகிரி முன்னாடி சாயிறான் அப்படின்னு. மூளை உடனே கால்களுக்கு கட்டளை போடும். இவன் 4 டிகிரி முன்னாடி செய்யறான், இதுக்கு மேல சாஞ்சானா கீழே விழுந்துருவான். இவன் கீழே விழாமல் இருப்பதற்காக வேண்டி வலது காலை எடுத்து வச்சு இவன் அப்படியே பேலன்ஸ் பண்ணு. காலனா கால் போடல, மூளை கட்டளை போடுகிறது. அந்த மூளைக்கு சமிக்கைகளை அனுப்பக்கூடிய வேலை நம்முடைய காதுகள் செய்கிறது. அதனால்தான் நிற்கிறோம், நடக்கிறோம், விழாம நம்ம நடக்கிறோம். காரணம்னா இதான்.
சில நேரங்கள்ல குழந்தைகள் நம்ம விளையாடும் பொழுது ஒரே நேரத்துல சுத்திக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே நின்றனா நம்மளால நிக்க முடியாது, எங்கேயாச்சும் போய் மோதி விழுந்துருவோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவியும் திரவங்களும் சுற்றுகிறது, சரியான அளவைகளை அளந்து மூளைக்கு சமிக்கைகளை அனுப்ப முடியவில்லை. அதனால தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தள்ளாடுறோம், மோதுறோம், முட்டுறோம், எழுதி கீழே விழுகிறோம். நல்லா சொல்றேன், இந்த காதுகளை கொடுத்திருக்கிறேனே, இந்த காதுகளுக்கு நீ நன்றி செலுத்திருக்கிறியா? பார்வைகளை கொடுத்திருக்கிறேனே, எப்படிப்பட்ட பார்வை! பார்வை இல்லாதவனிடத்துல கேட்டு பார்த்தால்தான் இந்த பார்வையினுடைய அருமை தெரியும். கண்ணு தெரியாத போய் கேளுங்க, கருப்பு கலர் என்னங்க தெரியாது, பச்சை கலர் என்னங்க தெரியாது, சகப்பு கலர் என்னங்க தெரியாது. உங்க மகன் எப்படிங்க இருப்பான் தெரியாது, உங்க பெற்றோர் எப்படி இருப்பாங்க குரல் மட்டும்தான் தெரியும், தெரியாது. ரோட்ல நடக்க முடியுமா? கஷ்டம். இவ்வளவு பெரிய ஒரு அருளை அல்லாஹ் நமக்கு ஒரு கண்ணை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இந்த மூளை பிதற்றன் காரணமாக எத்தனை பேர் பைத்தியமாக இந்த ரோடுகள்ல பார்க்கிறோம் தெரிகிறார்கள். அது போல இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. எதற்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும், அவன் தான்ப்பா உங்களை படைச்சிருக்கிறான். வஜஅலலக்கும் ஸமஅ, செவிப்புலங்களை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வல் அப்சார, பார்வைகளை தந்திருக்கிறேன். வல் அஃபீதத, சிந்திக்கக்கூடிய மூளையை தந்திருக்கிறேன். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக தான் நான் தந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய உதவி இல்லாமல், அல்லாஹுடைய அருள் இல்லாமல் ஒரு நொடி கூட நம்மால் உயிரோடு இருக்க இயலாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் படைத்த இறைவனிடமிருந்து உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நினைத்து பார்த்து எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல நாம் கையேந்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல நமக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோமோ, அந்த நேரத்தில் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லருள் பாக்கியத்தை நம் அனைவருக்குமே தந்தருள் புரிவானாக. வாஹர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.